ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை பிக் பாஸ் வீட்டுக்குள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் பயங்கரமாக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் பார்வதியை வந்து அடிக்கிறதுக்கே போயிட்டாங்க நம்ம திவ்யா. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 8 போயிட்டுருக்கு. பயங்கரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ரா ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ரொமான்ஸ் பண்ணுறதால ஒரு பண்ணிவிட்டு சர்வே பண்ணுறீங்கன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்க காமருதுன்னாங்க. அப்படியே ஆரம்பித்தது தான். மாறி 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 பேசி அது ஒரு வழியாகி இவங்க அந்த பொறுக்கி பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு செம்ம ட்ரிகர் ஆகிடுச்சு விஜய் பார்வதிக்கு. ஏன்னா அங்கே வந்து 4 பேர் வச்சு பேசும்போதே அப்போயே ஒரு மாதிரி ஆனாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. இங்கே வந்து எல்லோரும் முன்னாடியும் இந்த பொறுக்கி பாருன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செம்மையாக ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, நேற்று நடந்த விஷயங்களையும் வச்சு சேர்த்து அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. காலில் வந்து தள்ளுறாங்க, கூட இருந்து கமருதுன்னு சேர்ந்து தள்ளுறாரு. ரொம்ப பெரிய தவறு, சரிங்களா? ஏன்னா ஆமாம் இவங்க வந்துட்டு பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணாங்க. வாய் வார்த்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இதே தான் சபரியும் பண்ணார். ஸோ கண்டிப்பாக அந்த விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் என்ன ஆகிடுதுன்னா அவங்க சாண்ட்ராவோட ட்ரெஸ் இப்படி பிடிச்சிருக்காங்க. திவ்யா பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க தள்ளும்போது அவங்க கை இப்படி இதுவாகிடுச்சு, அங்கே போய் இடிச்சிருச்சு போல இருக்குது. அவங்க செம்மையாக கத்துறாங்க. என் கை போய் என்ன பண்ணுவேன் ஓன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி மிரட்டுறாங்க. இவங்க அப்படியே நின்று உன் கை இருக்கு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்றாங்க. என் கை போய் தான் நீ குடிப்பியா அப்படின்றாங்க. அங்கே ஒரு கிளாஷ் பயங்கரமாக போகுது. அதுக்கப்புறமா அந்த சைடு வராங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுறாங்க பேக்லேருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு திரும்ப என் கை போயிட்டா நீ குடிப்பியான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே வந்துட்டு அடிக்க போகிறாங்க. அப்பா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டாஸ்க்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணார், சாண்ட்ரா இப்போ ஓகே அன்றாட வேலையை பாருங்கள் அப்படின்னு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது வந்துட்டு சபரியும் விக்ரமும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக அங்கேருந்து கத்தி இஷ்டத்துக்கு கட்ட வார்த்தையெல்லாம் ஓன்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தையும் வந்து பேசுகிறாங்க. எனக்கே ஷாக் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரம் ஒரு வேலையை பண்ணார். என்னென்னா எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனைன்னு எல்லோரும் வாங்கினோடனே பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்படி நான் சொல்லவே எல்லாருமே காருக்குள்ளே இருந்துட்டார். சாரி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ விக்ரம் வந்து ட்ரிகர் பண்ணுற வேலையை பண்ணுறாரோ, அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க, அது டாஸ்க் விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்ம பெரிய சண்டை வெடிக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.